ஆன்மீக நாகபராசக்தி அம்மன் பக்தர்களுக்கு நிறைய பக்தர்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ சோசியல் மீடியாவுக்கள்ல இப்போ தான் என்னுடைய வீடியோக்கள்லாம் வர ஆரம்பிச்சதுனால நிறைய நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ நான் ரீசெண்டாக தான் கோவிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கிடையாது. இல்லைம்மா 2007லேருந்து நம்மளுடைய திருக்கோவில் இந்த இடத்துல இருக்குது. அதாவது கோவிலுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 700 வருடங்கள் பழமையான கோவில். நான் இந்த இடத்துல அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்து 2007 சொல்ல ஆரம்பித்தேன். 2007லிருந்து இந்த இடத்துல அருள்வாக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு முன்னாடி என்னுடைய பாட்டி அவங்க தான் இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணி அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அடுத்ததாக தான் நான் வந்து இந்த கோயில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது, நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு நான் பொய்யான வாக்குறுதி கொடுக்க விரும்புகிறேன். இந்த இடத்துக்கு வரக்கூடியவங்க நீங்கள் எந்த அளவுக்கு இந்த தெய்வத்து மேலே உறுதியான பக்தி வச்சிருக்கீங்களோ அந்த பக்திக்கு ஏற்றபடியான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது இந்த இறைவனை முழுமையாக நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி வந்திருக்க காரியம் 100% நடக்கும். இரு மனது இரு சிந்தனையோடு நீங்கள் நினச்சி இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலும் உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தபடி கண்டிப்பாக மாறுபடும். கடவுள் என்பது வெளியில் கிடையாது, நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடியதான். இங்கே இருக்கக்கூடியது ஒரு ஆற்றல், எனர்ஜி, சக்தி. இதை எப்படி வேணாலும் பேர் எடுத்து வச்சுக்கலாம். இந்த சக்தியாகப்பட்டது எங்கும் சாபித்திருக்கு. அந்த சக்தியை நம்ம இடைந்துக்கணும் அப்படின்னா முழுமையான நம்பிக்கை வேண்டும். இறைவன் மீது எப்பொழுது நமக்கெல்லாம் முழுமையான நம்பிக்கை ஏற்படுதோ அப்பதான் அந்த இறைவன் நம்மளுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு அருகாமையில் வரார். நம்ம ஒருத்தவங்களை நெருங்கி போனாதான் நம்ம கிட்ட அவங்க நெருங்கி பேசுவாங்க. அது போல இறைவனும் அப்படிதான். நம்ம ஒருத்தவங்களை ஆத்மார்த்தமா நம்பணும் அப்படின்னா கடவுளும் நம்மள நிச்சயமா காப்பாற்றுவார். இறைவனை வழிபடுவதற்கு நிறைய முறைகள் இருக்குது. நிறைய முறைகள், அதாவது இந்த கலாச்சார தர்மப்படி இறைவனை எப்படி வேணாலும் நம்ம வழிபடலாங்க. இந்து தர்ம சாஸ்திரங்கள் படி இப்படித்தான் இறைவனை வழிபட வேண்டும் என்பது எந்த விதமான ஆதாரங்களும் இப்படிதான் வழிபட வேண்டும் என்ற எந்த விதமான கட்டாயங்களும் கிடையாது. சில குலங்களுக்கு, சில முறைகளுக்கு, சில மனிதர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் தன்னுடைய குருமார்கள் விதிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய குருமார்களுடைய வழிகாட்டுதன் பேரில் சில பேர் நடக்கிறாங்க. ஆனால் குரு இல்லாமல் வளரக்கூடிய காட்டாத்து செடியாக, அதாவது 2 விதமானது இருக்குதுங்க. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மரங்கள், காடு மலையில் வளரக்கூடிய மரங்கள். மலையில் வளரக்கூடிய மரங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதோடைய தன்மை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் எவ்வளோ மழை, எவ்வளோ வெயில், எவ்வளவு வந்தாலும் எதுக்கும் அசைஞ்சு கொடுக்காம பிடிமானமாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய வளர்க்குற செடிகள் வந்துட்டு நல்லா பெரிய பெரிய மரமாக இருக்கும். சின்ன காற்று அடித்தாலே அது சாஞ்சு போயிடும். அது மாதிரி தாங்க நம்மளுடைய ஆன்மீகம் என்பது தன்னால் கற்றுக்கொண்டு இறைவனை மனசார உணர்ந்து வழிபடக்கூடிய ஒரு ஆன்மீகமும் உண்டு. பிறர் சொல்லி நம்ம வழிபடக்கூடிய ஆன்மீகமும் உண்டு. அந்த பிறர் சொல்லி வழிபடக்கூடிய ஆன்மீகம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாட்கள்லேயே இறைவன் மீது சலிப்பும் நம்பிக்கை இல்லாத தன்மையும், ஏன்னா எதிர்பார்ப்போட நம்புகிற அந்த ஆன்மீக குணம் வந்து எதிர்பார்ப்போடு நினைக்கக்கூடியது தான் பிறர் சொல்லி நமக்கு உண்டாகிற ஆன்மீக நம்பிக்கை. அதாவது குருமார்கள் மூலியமாக வரக்கூடிய நம்பிக்கை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செடி மாதிரி. அது பார்க்க அழகாக இருக்கும், நல்ல பழமாக தரும், பழம் தரும், நம்ம இலைக்கு நல்ல தரும், எல்லாமே தரும். ஆனால் அது முழுமையான நம்பிக்கையாக இருக்காது. காட்டில் இருக்கக்கூடிய மரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைகள்லாம் தன்னால் தோன்றக்கூடியது. அந்த நம்பிக்கை ஒரு முறை ஒருவனுக்கு வந்துடுச்சு அப்படின்னா எக்காலத்திலும் அந்த நம்பிக்கை அவனை விட்டு போகாது. அதுதாங்க உண்மையான விஷயம். என்னை நம்பி வரக்கூடிய எல்லா பக்தர்கள்ட்டையுமே நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ கடவுளை எந்த அளவுக்கு நம்புறியோ அந்த அளவுக்கு உனக்கு வெற்றிகள் நிச்சயமாக நடக்கும். என்னட்ட வரக்கூடிய எல்லா பக்தர்கள்ட்டையுமே நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்தான், நம்பிக்கை வை, ஒன்றைப்படி, அதை நம்பிக்கையோடு பிடி. உன்னை தவிர்த்து மற்றொன்றில் மாறாமல் இரு. இறைவனை மட்டுமே நம்பு. இறைவன் வந்து எல்லாமே இறைவன் நம்பு. கல், மண், செடி, கொடி, மரம் எல்லாத்துக்குமே ஒரு ஆற்றல் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு அறிவு இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு சக்தி இருக்குது. மண் தானே என்று கொண்டு அந்த மண்ணை கூட ஒழிச்சிடாது. ஏன்னா அந்த மண்ணு தான் உனக்கு நல்ல பலன்களை தரும், நல்ல விதையை தரும், நல்ல மரத்தை தரும், நல்ல சுவையை தரும், நல்ல நீரை தரும், நல்ல ஆதாரங்களை தரும், நல்ல உணவுகளை தரும். இது எல்லாமே மண்ணு தான். சாதாரண நம்ம மண்ணு தானே கடந்து போகிற ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜீவாதாரமாக அவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்யும் பொழுது இந்த இடத்துல பஞ்சபூதங்களையும் ஆற்றலாக வழிபடக்கூடிய இந்த தெய்வ சக்தி அது எவ்வளோ நன்மைகளை நமக்கு செய்யும் பார்த்துங்க. ஒவ்வொருத்தவங்க தன் மதம் உயர்ந்தது என்பதற்கு போராடுறதுல தவறே கிடையாது. ஆனால் பொய்யான பிரச்சாரங்களை செய்வது தவறு. பொய்யான விஷயங்களை முன்னிறுத்துவதை விட உண்மையான விஷயங்களுக்கு துணை போவதில் எந்த விதமான தப்புமே கிடையாதுங்க. ஆன்மீகம் என்பதும் அருள்வாக்கு என்பதும் நம்மளுடைய இரத்த மரபில் ஊறிப்போன ஒரு விஷயம். இதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது. இறை வழிபாடுங்கிறது எல்லாருக்குமே உடையது. உங்களுடைய இல்லத்தில் கூட ஒருத்தவங்க மேலே இறை வழிபாடும் இறை அருளும் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பக்தர்களை உதாசீனப்படுத்தாதீங்க. இறைவனை நினைச்சு கையெழுத்து வழிபடுற யாருமே இது வரைக்கும் கெட்டது கிடையாது. நம்பிக்கை தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். விடியும் என்ற நம்பிக்கையில தான் நம்ம எல்லாருமே படுக்கிறோம், நம்ம உறங்குறோம். விடியாது அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்தால் நம்ம கண்ணில் விரக்கம் போயிடும். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும், நல்லது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமே நடந்துகிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அந்த நம்பிக்கையோடைய அடையாளம் ஆணிவேர் எல்லாமே இறைவன் தான். நீங்க எந்த இறைவனை கும்பிடுறீங்கிறது அது உங்களுடைய விருப்பம். நீங்க எதை வேணாலும் கும்பிடுங்க, எந்த இறைவனை வேணாலும் கும்பிடுங்க. ஆனால் எந்த இறைவனை கும்பிட்டாலும் முழுமையான நம்பிக்கையோட கும்பிடுங்க. ஒருவர் உங்களிடம் இறைவன் இல்லை என்று வாதம் செய்ய வருகிறார் அப்படின்றா ஒரே விஷயத்தை புரிஞ்சுங்க, அவருக்கு ஆதாயங்கள் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும்.
ஒரு விஷயத்த சின்னதாக ஒரு விஷயத்தை எடுத்துங்களேன். யார் ஒருத்தவன் இறைவன் இல்லை என்று அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணுறானோ அவனுடைய உள்நோக்கம் மிக பெரியதாக இருக்கும். அவனுடைய கட்டமைப்பு மிக பெரியதாக இருக்கும். அவனுக்கு இருக்கக்கூடிய பலம் பெரியவனாக இருக்கும். எனக்கு எதுவுமே இல்லை, ஆதாரம் எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டும்தான் இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொள்பவர்கள். இந்த உலகத்தில் ஆதாரம் வேண்டாம், பொருள் வேண்டாம். என் மனதுக்கு இறைவன் இருக்கிறார். மனதால் தான் இறைவனை பார்க்க முடியும். உருவத்தால் பார்க்க முடியாது, நேரடியாக பார்க்க முடியாது. கடவுளை உணரத்தான் முடியும். எந்த விதமான அற்புதங்களையும் செய்கிறதுனாலையோ, இல்லை ஒரு எலுமிச்சம்பழத்தை மேலே தூக்கிறதுனாலையோ, இல்லை கையிலேருந்து காற்றுலேருந்து விபூதி வர வைக்கிறதுனாலையோ இறைவன் அந்த இடத்துல இருந்ததா கிடையாது. இறைவன் ஆற்றல், அது ஒரு அறிவு. அந்த அறிவு நம் உடம்பில் செயல்பட வேண்டும். மற்றவரை ஏமாற்றி செய்வது ஆன்மீகம் அல்ல. ஆன்மீகம் என்பது தன்னுக்குள் இருந்து ஒரு அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். என்னுடைய சேனல்லையும் என்னுடைய வீடியோக்களுக்கும் நிறைய பேர் வந்துட்டு இந்த வீடியோலாம் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடக்கூடியவங்க இருப்பாங்க. 100க்கு 75% பேர் நல்ல விதமாக தான் போடுவாங்க. 25% பேர் அவங்களுடைய ஆதங்கம், அவங்க வேறு ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் ஏமாந்துருக்கலாம், இல்லை தெய்வத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இல்லை இந்த இடத்துக்கே வந்து சில வேண்டுதல் அவர்களுக்கு பலிக்காமல் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எனக்கு சில விதமான இதெல்லாம் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் போடுவாங்க. ஆனால் நான் அதை உணர்ந்துடுவேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வேதனைக்காக போடுறாங்கன்னு கிடையாது. அவங்களுடைய ஆற்றல் அதை போட்டுட்டா அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பாரம் இறங்குறத அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அவங்க செய்கிறத அவங்களுக்கு சந்தோஷம்னு அதை செய்யும் பொழுது அதை எதுக்கு நம்ம குற்றம்னு சொல்லணும்? அவங்களுக்கு விருப்பம் நம்மளை காயப்படுத்தி தான் அவங்க சந்தோஷப்படணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க தாராளமாக அதை செய்யட்டும். அந்த சந்தோஷத்திலேயாவது இறைவன் நம்மளை காரணமாக பயன்படுத்திக் கொள்கிறார் என்றால் அதையும் நாம் தடுக்க வேண்டும். இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவர் என்பது உண்மையானால் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் அவரின் அருளாலே நடக்கும். பார்க்க